பிரபல சமூக ஊடகமான டெலிகிராம் துணையுடன் தென்கிழக்காசியாவின் குற்றச்செயல் கட்டமைப்புகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களை பெரிய அளவில் மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை அம்பலப்படுத்தியுள்ளது. குறைந்தபட்ச கட்டுப்பாட்டை கொண்டுள்ள சமூக ஊடகமாக டெலிகிராம் திகழ்வது அதற்கு மிகவும் வசதியாக போய்விட்டதாக போதைப்பொருள் மற்றும் குற்றச் செயல்களுக்கான ஐநா அலுவலகம் UNODC தனது அறிக்கையில் கூறியது. கடன்பற்று அட்டை விவரங்கள், கடவுச்சொல், பிரவுசிங் ஹிஸ்டரி எனப்படும் இணைய பக்க உலாவல் வரலாறு உள்ளிட்டவை திருடப்பட்டு டெலிகிராமில் வெளிப்படையாகவே விற்கப்படுகின்றன. ஆளையே மாற்றும் டீப் ஃபேக் மற்றும் கணினிகள் அல்லது கைபேசிகளை ஊடுருவி தகவல்களை திருடக்கூடிய ஹேக் செயலிகளின் விற்பனையும் டெலிகிராமில் ஜோராக நடைபெறுகிறது. தவிர உரிமம் பெறாத கிரிப்டோ நாணய மாற்ற நடவடிக்கை வாயிலாக கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் கள்ள தரவு சந்தையே டெலிகிராமுக்கு மாறி வந்துவிட்டது. பெரும்பாலும் சீனாவைச் சேர்ந்த கும்பல்களே இதில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. மனித கடத்தல் வாயிலாக ஆட்களை வேலைக்கமர்த்தி உலகம் முழுவதும் உள்ள மக்களை குறிவைத்து ஆண்டுக்கு 117.35 பில்லியன் முதல் 156.32 பில்லியன் ரிங்கிட் வரை அவை வருமானத்தை அள்ளுகின்றன. டெலிகிராம் செயலியின் நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான பாவல் டுரோவ் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரான்ஸ் நாட்டில் கைதான நிலையில் ஐநாவின் அந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. டெலிகிராமில் பரவலாக நடைபெறும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி பதிவான வழக்கில் 39 வயது டுரோவ் கைது செய்யப்பட்டார்.